ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டு யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் தான் கதையே சும்மா வேற லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி வாங்க நம்ம வளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டு யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 4. ஆர்பில இருந்து பல பிரச்சனைக்கு அப்புறமா இப்போ அவன் ஒரு மனுஷனா மாறி இருக்கான். மார்ச்ங்கிற ஒரு பொண்ணை அவன் மீட் பண்ணா. அந்த பொண்ணு அவனுக்கு ஃபோஷின்னு சொல்லி பேர் வச்சா. ஓனிகோமா கூட சண்டை போட்டதுல ஃபோஷி இந்த உலகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டான். அவனோட சிமுலேஷனும் இப்போ இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. சிஸ்டர், நீ இங்கே இருக்கணும் சரியா? என்ன ஆனாலும் சரி, இந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது. உனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் இங்கே இருக்கு. இந்த கேம்ல நீ ஜெயிச்சின்னா உனக்கு இன்னும் பெரிய பொம்மையை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி பரோனாவோட சிஸ்டர் அவளை அங்கே விட்டுட்டு ஓடுறா. பரோனா, நீ ஒரு வாரமா எங்க போயிருந்த? உன்னோட சிஸ்டர் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. நீ கோலை மாதிரி ஒளிஞ்சுக்கிட்ட, உன்னோட சிஸ்டர் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பரோனாவை திட்டுறாங்க. ஓ, இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லி பரோனா இப்ப கண் முழிக்கிறா. அந்த ஓனிகுமா அப்புறம் இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி அந்த ஹினாமே கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ எது சாப்பிட்டாலும் தேங்க்யூ ஃபார் தி ஃபுட், தேங்க்யூ ஃபார் தி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பாட்டி அங்க பிறகும் நீங்க பிரீஸ்டன்ல நினைச்சேன், நீங்க எதுக்காக கைதிங்க வர்ற வண்டியில வரீங்க அப்படின்னு சொல்லி பரோனா கேக்குறா. இது எல்லா பிரச்சனைக்குமே நீங்க தான் காரணம், எதுக்காக நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் கேக்குறா. ஏன்னா அந்த வில்லேஜ்லயே நீ தான் ரொம்ப அழகா இருந்த அப்படின்னு சொல்லவா அவ வைக்கப்படுறா. அப்பதான் அந்த பாட்டி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அந்த யானிமே சிட்டியில நானும் ஒரு கைதி தான். ட்ரெடிஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்கள நல்லா ஏமாத்துறாங்க. சாக்ரிஃபைஸுங்கிற பேரில் உங்கள் ஆளுங்களை கொண்டு ஓனிகோமாட்டேருந்து நாங்கள் தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரோன்னு உங்கள் ஆளுங்களை நம்ப வச்சு உங்கள் எல்லாரையும் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு முதல்ல இருந்தே தெரியும் இந்த சாக்ரிஃபைஸ்லாம் முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லி பரோனா சொல்லவும், ஆனால் உன்னோட மக்கள் எல்லாருமே இது ட்ரெடிஷன் நினச்சிட்டு இருக்காங்க, நீ சொல்றது எதையும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. என்னோட சிஸ்டர் இறந்து போன மாதிரி இனிமே அந்த இடத்துல யாரும் இறக்கக்கூடாது, நான் எப்படியாச்சும் இதை தடுப்பேன். அந்த ஓனிகோமா இறந்துச்சு அப்படிங்கிறத என்னோட வில்லேஜ்க்கு நான் ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பரோனா சொல்கிறா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல வாமிட் எடுத்துருதான். உடனே இப்ப வண்டியை நிப்பாட்டி ஒரு இடத்துல எல்லாரும் குளிக்கிறாங்க. ஹே பப்பி வா, நான் உன்னை கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லி மார்ச் கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ அவனோட ஃபேஸை பார்த்துட்டு என்ன மறந்துடாத ஜோகான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னது ஞாபகம் வருது. உடனே இப்ப அந்த ஹியூமன் ஃபார்முக்கு நம்ம ஹீரோ மாறுறான். எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது நீதான் சொல்லி அப்படின்னு சொல்லி மார்ச் போய் அவனை கட்டிப்பிடிக்கவும், இவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பரோனா கேட்கறா. ஆமா, இவன் பேரு ஃபோஷி அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹாயசே நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுக்கிறா. ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். ஹே ஃபோஷி, அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி மார்ச் சொல்லவா அதை கேட்கறான். மார்ச், அவன் எப்படி உன் பேச்சை மட்டும் கேட்கறான் அப்படின்னு சொல்லி பரோனா கேட்கவும், இவன் பார்க்க தான் வளர்ந்துருக்கான், ஆனா குழந்தை மாதிரி, நான் அவனுக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இவன் இம்மார்டல்ங்கிறதுனால தான் இவனுக்கு ஃபோஷின்னு பேர் வச்சியா? நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக போராடி கடைசியில் இறந்து போறோம், ஆனா இவன் லைஃப்க்கு ஒரு எண்டிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி பரோனா வருத்தப்படவும், நீ அதெல்லாம் கவலைப்படாத, அவனுக்கும் ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்ச் சொல்றா. நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் இப்போ நம்ம போற இடத்துல வித்தியாசமா தெரியும், ஸோ இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹாயசே ட்ரெஸ் கொடுக்குறா. எங்களை எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி பரோனா கேட்கவும், இனிமே நீங்க எல்லாரும் யானமே சிட்டியோட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயசே சொல்றா. அந்த சிட்டியே சும்மா வேற லெவல்ல டெவலப் ஆயிருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, நான் காசு கொடுத்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி ஹாயசே சொல்லவும், இப்போ அவங்களுக்கு தேவையானதை போய் வாங்கி சாப்பிடுறாங்க. மார்ச் அந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ரோட்ல ஒருத்தங்களை பாக்குறா. அவளுக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வருது. உடனே சோகமா அவங்க கூட திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறா. உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றாரு. உடனே மார்ச் அங்க போறா. அவளுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிறதுனால சரி நீங்க சொல்லுங்க நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார் சொல்றாரு. அம்மா அப்பா, நான் தான் மார்ச், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரம் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி மார்ச் சொல்றா. ஹே மார்ச், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா உங்க அப்பா அம்மாக்கோ படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி ஹாயசே சொல்லவோ, எங்க அப்பா அம்மாக்கு நான் எங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிரிண்ட் எடுத்து வைக்கிறா. ஓ, அந்த பிரிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாயசே கேட்கவும், இதுல மார்ச் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு அவ சொல்றா. இதை ஹீனனா வில்லேஜ்க்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மார்ச் சொல்லவோ, அவர் அட்ரஸ் கேட்கிறாரு. அதான் ஹீனனா வில்லேஜ்னு சொன்னனே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுல எந்த ஸ்ட்ரீட், எந்த வில்லேஜ், டோர் நம்பர் சொல்லுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. பரானாக்கு கூட அது தெரியல. ஹீனனாங்கிற பிளேஸ்லயே நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேப்பை காட்டவோ, இதெல்லாம் அவங்ககிட்ட காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஹாயசே அதை புடிங்கி வைக்கிறா. நம்ம இதை இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பரானா அவளை சமாதானப்படுத்துறா. மார்ச்சுக்கும் பரோனாக்கும் மேப்னா என்னன்னு தெரியல, எப்படி சாப்பிடணும்னு தெரியல. ஹாயசே டீசெண்டா சாப்பிட்றத பார்த்து, அவ வித்தியாசமா சாப்பிட்றாள் அப்படின்னு சொல்லி இவங்க சிரிச்சுக்கிட்டாங்க. ஹே ஃபூஷி, உனக்கு மேனர்ஸே தெரியலையா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கையை வச்சு சாப்பிடு அப்படின்னு மார்ச் சொல்றா. ஹே மார்ச், அந்த சாப்ஸ்டிக்கை எதுக்காக மண்டையில வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஹாயசே கேட்கவும், இந்த குச்சியா, இதை நான் கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவேன், இதை வச்சு மண்டையை சொரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு அவ சொல்லவும், உனக்கு மேனர்ஸே தெரியல, அது சாப்ஸ்டிக், அதை வச்சு சாப்பிடணும் அப்படின்னு அவ சொல்லவும், ஹே ஃபூஷி, உனக்கு எப்படி விருப்பமா அப்படியே நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லவும், ஃபூஷியோட வாயில இருந்து ரத்தமா வருது. ஒரு குச்சி அவன் தொண்டைக்குள்ள குத்திடுது. பரவாயில்ல, ஃபூஷி கூட இப்போ டீசெண்டாக சாப்பிட கற்றுக்கிட்டானே அப்படின்னு சொல்லி ஹாயசே சொல்லவும், மார்ச் ஏதோ சொல்ல வரா. அவளுக்கு அப்படியே மயக்கமாக வருது. அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே மயக்கம் போட்டு விழுறாங்க. நம்ம ஹீரோ முத கொண்டு மயக்கம் போட்டு விழுந்துருதா. ஹாயசே இவங்க சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்து இவங்களை இப்போ ஜெயிலில் அடைச்சிருதா. இப்போ நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்குறான்.
ஆமா உண்மையிலேயே ஓனிகாமான்னு ஒன்று இருக்கு, நாங்க அதை நேர்ல பார்த்தோம். அப்புறம் அந்த பையன் தான் அதை தோக்கடிச்சான். ஏன்னா அவன் ஒரு இம்மார்டல் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அங்க இருக்கிற ஒரு கைதி உள்ள வரான். ஹே தம்பி என்ன மன்னிச்சிட, நான் இதை வேணும்னு பண்ணல, உன்னை கொண்டுட்டா அவங்க என்ன ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை குத்துறான். நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஹீலிங் ஆயிடுது. அவன் கையில இருக்கிற அதே ஒரு ஈட்டி மாதிரி எடுத்து அவனை பதிலுக்கு நம்ம ஹீரோ குத்திருந்தான். எனக்கு ரொம்ப வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லி அவன் கத்தவும் நம்ம ஹீரோவும் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி இருக்கான், இல்ல ஒரு மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. இப்போ 2 செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபாக்ஸா மாதிரி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருதான். ஹாயசே டக்குன்னு நம்ம ஹீரோவை அம்பு விட்டு பிடிக்கிறா. நம்ம ஹீரோக்கு அட்டாக் ஆயிருது. இப்போ மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை பல மட்டும் குத்தி, ஹே மார்ச் இவனை ஒழுங்கா நடந்துக்கிட்ட படி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹாயசே அவனை மார்ச் கிட்ட விட்டுட்டு போயிருதா. அந்த ஹாயசே வேணும்னே தான் உன்னை காயப்படுத்தியிருக்கா, கவலைப்படாத ஃபூஜி, உனக்கு சீக்கிரம் சரியாயிரும், பத்தியா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மார்ச் சொல்றா. மார்ச் ஃபூஜியும் உன் கூட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி பனோரா கேட்கறா. ஆமா அவனை ஒரு அம்பை வச்சு குத்திட்டாங்க, இங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்பை காட்டவும் அந்த அம்பை என்கிட்ட தா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. கவலைப்படாத நமக்கு எதுவும் ஆகாது, ஃபோஷியோட முடிய கொஞ்சம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கவா. அங்க செக்யூரிட்டிஸ் போறாங்க. எங்களை எப்போ வெளியே விடுவீங்க அப்படின்னு அவ கேட்கவோ, லைஃப் ஃபுல்லா நீ இங்க தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இவன் ரொம்பவும் வருத்தப்படுறா. நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த சைடு வழியா வெளியே வந்துருதான். எனக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அச்சோ இந்த ஓனிகுமா இதுவும் இங்க தான் இருக்கா, இது என்னது அப்படின்னு சொல்லி மார்ச் அதை இழுத்து பாக்குறா. அது உடம்பு ஃபுல்லா அம்பா இருக்கு அப்படிங்கறது அவளுக்கு தெரியுது. அப்போ ஹாயசே அந்த இடத்துக்கு வரவும் அவ ஒளிஞ்சுக்கிடுறா. ஓனிகுமா பக்கத்துல வர எல்லாரும் பயந்தாங்கன்னா எப்படி நம்ம அதை பண்றது அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டே வரும்போது மார்ச் அங்க இருக்காங்கிறத பார்த்துட்டு இவ அதை பண்ணட்டும் அப்படின்னு அவ சொல்றா. இவ ஒரு கைதி தானே, இவ இறந்து போனா கூட பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி ஹாயசே சொல்றா. ஓனிகுமாவை பாத்துக்கிட்ட பொறுப்பை உன்கிட்டயா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பனோரா கேட்கவும், கவலைப்படாத என் கூட ஃபோஷி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பனோரா இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கா. அதுபடி அவங்க தப்பிச்சு ஓனிகுமாவை கொண்டுட்டு அதோட கண்ணை ப்ரூஃபா எடுத்துட்டு போய் அவங்க மக்களுக்கு காட்டினா எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு அவ நினைக்கிறா. என்னோட சிஸ்டருக்கு நடந்த மாதிரி இனிமே யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பனோராமா ஒரு பக்கம் அவளோட எஸ்கேப் பிளான போட்டுட்டு இருக்கா. மார்ச் வந்துட்டு ஓனிகுமா மேல இருக்கிற எல்லா காயத்தையும் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கா. ஓனிகுமாக்கு இன்னும் அறக்குறையா உயிர் கிடக்க தான் செய்யுது. கவலைப்படாத உனக்கு எதுவும் ஆகாது சரியா, நான் உன்னோட காயத்துக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி மார்ச் வந்து அந்த ஓனிகுமாக்கு மருந்து போடுறா. எனக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா அவனாவே ஒரு புது வார்த்தையை பேசுறான். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதே நேரத்தில் பரோனாவா அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கா. ஃபோஷியோட சிமுலேஷன் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சுது. பனோரா வந்துட்டு அவளோட ரூம்ல இருந்து வேற ஒரு பக்கமாக வெளியே எஸ்கேப் ஆகி போகிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கா. ஓனிகுமாவை கொன்று அதோட கண்ணை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் இங்க இருந்து தப்பிக்கணும், மற்றதை அப்புறம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. அவளோட கயிறு இருந்து கீழே விழுது. ரொம்ப ஹைட்ல இருந்து அவள் கீழே விழுறா. துணிலேயே ஒரு கூரை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க. அது மேலே விழுந்தா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம்னு சொல்லி அப்படியே காத்துலேயே அந்த சைடு தாவி போறா. நல்லவேளை அவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்தா அவளுக்கு எதுவும் ஆகல. அவளோட மண்டையில இருந்து லைட்டா ரத்தம் வருது. அப்போ ஒரு கார்டு அந்த இடத்துக்கு வந்து, இந்த இடத்துக்குலாம் நீ வரக்கூடாதே, நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்றதை நீ கேட்டா போதும் அப்படின்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்ஸை மேலே தூக்குவோம். இவ அவனை அடிச்சு போட்டு, நான் இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்றதை நீ செய் அப்படின்னு அவனை மிரட்டுறா. இப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டு அந்த இடத்துக்கு வந்து, ஷிஃப்ட் முடிஞ்சுது எல்லாரும் கிளம்புங்க, ஹே மார்ச் நீ ஏன் கூட வரணும் அப்படின்னு சொல்லவும் மார்ச் ரொம்பவோ பயப்படுறா. உடனே அவளோட ஃபேஸை காட்டுறா. பார்த்தா அது பரோனா. என்னோட சிஸ்டர் சாக்ரிஃபைஸ் பண்ணி காப்பாத்தின என்னோட உயிரை அவ்வளோ ஈஸியில் வேஸ்டா பக்க விட்டுற மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமா புரியாம தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா போக போக பொறுமையா கதையை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் தான் கதையை சும்மா வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.